போயா சீக்கிரம் பேசிட்டு வா. ரஞ்சிதா அருண் அருண் ரஞ்சிதா ரஞ்சிதா இங்க பாரு ரஞ்சிதா. என்ன லெட்டர்ல தைரியமா இருக்க சொல்லிட்டு இப்போ நீ அழுதா எப்படி ரஞ்சிதா? உங்களை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல அருண். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை வரணும்? நீங்க என்ன பாவம் பண்ணீங்க? உனக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது பாவம் தான் ரஞ்சிதா. அதுக்குதான் சாமி எனக்கு இந்த தண்டனையை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அது பாவம் இல்ல, அது உங்க சூழ்நிலை. அதையும் இதையும் சம்பந்தப்படுத்தி பேசாதீங்க ப்ளீஸ். ரஞ்சிதா அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க அழுக இன்னும் நிக்கவே இல்ல. இங்க வேற யாராலையும் அத்தைய சமாதானப்படுத்தவே முடியல. நீங்க வெளியே வந்தா மட்டும்தான் அத்தை பழைய நிலைமைக்கு வருவாங்க அருண். அருண், கோர்ட்ல அந்த அடியாளுங்கள ஏன் தெரியாதுன்னு சொன்னீங்க? எனக்கு அவங்கள தெரியும். எங்களுக்குள்ள ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் அவங்க என்ன இப்படி பழி வாங்குறாங்கன்னு நீங்க சொல்லிருக்கலாம்லங்க. ஏங்க சொல்லல? ஒருவேளை உண்மையை சொன்னா எனக்கு கெட்ட பேரு வந்துரும்னு சொல்லலையா? இல்ல வீட்ல உண்மை தெரிஞ்சிருங்கிறதுனால சொல்லலையா? ஆனா என்னால உண்மையை மறைக்க முடியாது அருண். விஷயம் வெளியே தெரிஞ்சு என்ன எல்லாரும் வேற மாதிரி நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. நடந்ததை சொல்றதால உங்களுக்கு விடுதலை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னா நான் ஏன் அந்த சான்ஸ் எடுத்துக்க கூடாது? என் வாழ்க்கையில எல்லார்கிட்டயும் நான் நல்ல பேர் வாங்குறது எனக்கு முக்கியம் இல்ல அருண். எனக்கு நீங்க தான் முக்கியம். நீங்க இந்த பழையில இருந்து வெளியே வரணுங்கிறது தான் முக்கியம். உண்மையை சொன்னாதான் அது நடக்கும்னா நான் கண்டிப்பா அதை செய்வேன் அருண். வேணாம், அவசரப்படாத ரஞ்சிதா. அந்த ஆளுங்களை நான் தெரியாதுன்னு சொன்னது உனக்காக மட்டும் இல்ல, எனக்காகவும் தான். நான் தான் காசு கொடுத்து அந்த அம்மாவை கொல்ல சொன்னேன்னு அவனுங்க வாக்குமூலம் கொடுத்திருக்கானுங்க. அவனுங்களை தெரியும்னு நான் சொன்னா அவனுங்க சொன்ன எல்லாத்தையும் நானும் ஏத்துக்கிற மாதிரி ஆயிடும். என் மேல விழுந்த பழி இன்னும் ஸ்ட்ராங்கா ஆயிடாதா? அவனுங்களை தெரியாதுன்னு சொன்னாதானே தப்பா பழி போட்டிருக்காங்கன்னு கோர்ட் நம்பும். நான் கொன்னுடுவேன் தொலைச்சிடுவேன்னு ஏதோ ஒரு ஆவேசத்துல நான் பேசிட்டேன். அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு தான் எல்லாருமே என் மேல சந்தேகப்படுறாங்க. வெளியே பேசுற வார்த்தையால இப்படி ஒரு பழி வருதுன்னா கோர்ட்ல இன்னும் கவனமா ஜாக்கிரதையா தான் ரஞ்சிதா பேசணும். நான் தப்பா ஒரு வார்த்தை விட்டாலும் அது என் மேல இருக்கிற சந்தேகத்தை தான் இன்னும் அதிகமாக்கும். அதெல்லாம் யோசிச்சுதான் நான் தெரியாதுன்னு சொன்னேன். புரியுது அருண். நான் உங்களை பாக்குறதுக்கு முன்னால அந்த சகுந்தலாவை பார்த்து பேசினேன். என்ன சொல்ற ரஞ்சிதா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவ உன்னை பிடிக்கணும்னு சொல்லி அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. நீ எதுக்கு அவளை போய் பார்த்த? ஐயோ, இது எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு தெரியுமா உனக்கு? சகுந்தலா ஆளுங்க ஏன் உங்களுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்தாங்கன்னு எனக்கு புரியல அருண். உங்களை இதுல மாட்டி விட்டவனுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிய வேண்டாமா? அதுக்காக தான் நான் அவளை பார்க்க போனேன். இதுக்கு பின்னால வேற ஒருத்தர் இருக்காங்கிறத அவ கன்ஃபார்ம் பண்ணிட்டா. ஆனா அவ யாருங்கிறத அவ சொல்லல. ரஞ்சிதா, எப்படியா இருந்தாலும் அந்த உண்மை ஒரு நாள் வெளியே வரதானே போகுது. எனக்கு காப்பாத்தணுங்கிற தவிப்புல நீ அவசரப்பட்டு எதையும் சொல்லிட்டாத ரஞ்சிதா. நான் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இந்த கேஸ எப்படி கொண்டு போறாங்கன்னு நாம பார்க்கலாம். கொஞ்சம் பொறுமையா இரு ரஞ்சிதா, ப்ளீஸ். என்னால முடியல அருண்.
நீங்க இல்லாம அந்த வீடு வீடாவே இல்லைங்க. எல்லாருமே மனசளவுல ரொம்ப உடைஞ்சு போயிருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்க கூட யாருக்குமே தெம்பில்ல. அதெல்லாம் பாக்குறப்போ இப்பவே ஏதாவது செஞ்சு உங்களை வெளியே கொண்டு வந்துட மாட்டோமான்னு இருக்கு அருண். ரஞ்சிதா, அது நிச்சயமா ஒரு நாள் நடக்கதான் போகுது. என் கூட இருக்கிறவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் நீ கண்டிப்பா என்ன வெளியே கொண்டு வந்துருவேன்னு நான் ரொம்ப நம்பிக்கையா தான் பேசிருக்கேன். ஆனா தெளிவா நிதானமா இருந்துதான் நீ இதை எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும். நாம அவசரப்பட்டோம்னா எல்லாமே கெட்டு போயிடும். புரியுதுல்ல? யோ பேசுறது போதும் வாயா. ரஞ்சிதா, அருண், டைம் முடிஞ்சு வாயன்றல்ல. ப்ளீஸ் ரஞ்சிதா, வாயா. ஏதோ அவசரப்படாத. போ ரஞ்சிதா, அப்புறம் நான் பாத்து சொன்னபடி கேளு ரஞ்சிதா.